தமிழ் நலம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கொடைக்கானல் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது அதன் அழகிய இயற்கை காட்சிகள், குணா குகை, பைன் காடுகள் மற்றும் குளிர்ச்சியான காலநிலைதான். ஆனால் இந்த பிரபலமான சுற்றுலா தலத்தின் அடி ஆழத்தில் ஒரு வரலாற்று அதிசயமும் மறைந்திருக்கிறது. அதுதான் பேத்துப்பாறை என்றழைக்கப்படும் ஆதி மனிதர்களின் குகை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். கொடைக்கானல் மலையின் அமைதியான பகுதிகளில் இருக்கிறது ஒரு மறைந்த மர்மம். ஆதி மனிதன் கற்குகை பேத்துப்பாறை. இங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. பாறைகளின் மேல் காணப்படும் குறியீடுகள் அவர்களின் வாழ்க்கை முறையையும் வேட்டையாடும் பழக்கங்களையும் வெளிப்படுத்துகின்றன. இது ஒரு சாதாரண இடமல்ல, இது நம் வரலாற்றின் உயிருள்ள சாட்சி. இயற்கையின் மடியில் மறைந்திருக்கும் இந்த இடம் இன்றும் பல ரகசியங்களை தன்னுள் வைத்திருக்கிறது. ஆதி மனிதன் கற்குகை பேத்துப்பாறை காலத்தை கடந்து நம்முடன் பேசும் ஒரு அமைதியான குரல். பேத்துப்பாறை குகை கொடைக்கானல் மலைகளில் ஆதி மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஒரு பழமையான சான்றாகும். இந்த குகையில் கிடைத்த தொல்லியல் ஆய்வுகள் பழங்காலத்தில் மனிதர்கள் இந்த குகையை ஒரு தங்குமிடமாக பயன்படுத்தியதை காட்டுகின்றன. இந்த குகையில் கிடைத்த கலைப்பொருட்கள் மற்றும் பிற பொருட்கள் இந்த பகுதி பண்டைய காலத்தில் இருந்தே மனித குடியிருப்புகளால் நிறைந்திருந்தது என்பதை காட்டுகிறது. குறிப்பாக கற்கால மனிதர்கள் இந்த குகையில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கொடைக்கானல் மலைகளில் தொல்லியல் ஆய்வுகள் இன்னும் முழுமையாக நடைபெறவில்லை என்றாலும் பேத்துப்பாறை குகையில் கிடைத்த பொருட்கள் இந்த பகுதியின் வரலாற்று முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. பேத்துப்பாறை குகை ஒரு இயற்கையான பாறை குகையாகும். இந்த குகையின் அமைப்பு பழங்கால மனிதர்கள் இதை ஒரு பாதுகாப்பான தங்குமிடமாக பயன்படுத்தியதற்கு ஏற்றதாக உள்ளது. குகையின் உட்புறம் இருட்டாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த குகையில் பழங்கால மனிதர்கள் வரைந்த சுவரோவியங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த குகையின் முக்கியத்துவம் அதன் பழமையான அமைப்பு மற்றும் அதன் அருகே கிடைத்த தொல்லியல் பொருட்களில் உள்ளது. இந்த குகையில் கிடைத்த தொல்லியல் பொருட்கள் கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள் மற்றும் பிற பொருட்கள் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. இந்த பொருட்கள் பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் பற்றிய சில நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. பேத்துப்பாறை குகைக்கு எப்படி போகலாம்? பேத்துப்பாறை குகைக்கு கொடைக்கானலிலிருந்து எளிதாக செல்லலாம். கொடைக்கானல் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேத்துப்பாறை கிராமத்திற்கு செல்ல வேண்டும். பேத்துப்பாறை கிராமத்திலிருந்து ஒரு குறுகிய பாதை வழியாக குகைக்கு செல்லலாம். இந்த கிராமத்திலிருந்து குகைக்கு செல்லும் பாதை வழியாக சென்றால் அழகான தேயிலை தோட்டங்கள் மற்றும் பிற இயற்கை காட்சிகளை காணலாம். பேத்துப்பாறை குகை கொடைக்கானல் மலைகளின் வரலாற்று முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் ஒரு முக்கிய இடமாகும். பழங்கால மனிதர்கள் இந்த குகையில் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இந்த பகுதியின் பழமையான வரலாற்றை காட்டுகின்றன. இந்த குகைக்கு சென்று பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரம் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். இந்திய தொல்லியல் துறை அங்கு ஒரு எச்சரிக்கை பலகையும் வைத்துள்ளனர். அதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், இந்த நினைவு சின்னம் 1958ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அழிக்கின்றவர், அகற்றுகின்றவர், சிதைக்கின்றவர், மாற்றமைக்கின்றவர், இதன் தோற்ற பொலிவை குலைக்கின்றவர், இதனை ஆபத்துக்கு உட்படுத்துகின்றவர் எவராயினும் அவர் 2010ஆம் ஆண்டு பழங்கால நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் மற்றும் எஞ்சிய பகுதிகள் சட்டத்தின்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அல்லது ரூபாய் 1 லட்சம் வரை அபராதம் விதிக்கப்பட்டு அல்லது இருவகை தண்டனையும் விதிக்கப்பட்டு தண்டிக்கப்படத்தக்கவர் ஆவார் என்று இந்திய தொல்லியல் துறையால் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. நம்ம வரலாறு நம்ம பெருமை, அதை காப்பது நம்ம பொறுப்பு. நாமும் இந்த சிறப்புமிக்க இடங்களை பாதுகாப்போம்.
நன்றி, வணக்கம்.